ஹலோ கைஸ், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அன்னைக்கு ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்கை பார்த்தேன். வணக்கம்ல மாப்பிள. ஸோ அந்த ஒரு பில்டிங் வச்சே நம்ம என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம்னு லைட்டாக யோசிச்சு பார்த்தா CapCutல ஈஸியாக நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் சொல்ல போகிற எஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு CapCut அப்ளிகேஷன் அப்புறம் ஒரு பில்டிங்கோட ஃபுட்டேஜ் இருந்தாலே போதும். பில்டிங் ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப பேசாமல் மெதுவாக வீடியோவில் போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டக்குன்னு இந்த பில்டிங் க்ரோ ஆகிற எஃபெக்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். CapCutல ஏதாச்சும் ஒரு பில்டிங் வீடியோ இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் எதுல அந்த எஃபெக்ட் வேணுமோ அதுல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இப்போ அப்படியே CapCutல இருந்து வெளியே வந்து ப்ரௌசர்ல போய் போட்டோ ரூம்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். அதுக்குள்ள போகாமே கீழே பார்த்தா ரிமூவ் அன்வான்டட் ஆப்ஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. நமக்கு இந்த போட்டோல இப்போதைக்கு அன்வான்டட் ஆப்ஜெக்ட் அந்த பில்டிங் தான், ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மனுஷனா இல்லையான்லாம் கேட்கும், ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்ட் மேல கரெக்டா பிரஷ் வச்சு செலக்ட் பண்ணா போதும், ஆப்ஜெக்ட் இருந்த இடமே தெரியாது. அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணிட்டு CapCut அப்ளிகேஷன்ல வீடியோட பிகினிங்ல ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்து அதே ஸ்கிரீன்ஷாட் இந்த பேக்ரவுண்ட் எரேசர் அப்ளிகேஷன்ல இம்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்ட்டா அந்த பில்டிங்கை பிரிக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். மறுபடியும் CapCut அப்ளிகேஷன்ல போய் இந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண போட்டோவை டூப்ளிகேட் பண்ணி ஓவர்லேல போடுங்க. அதுல மாஸ்க் ஆப்ஷன்ல ஹாரிசான்டல் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா பில்டிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுமோ அது வரைக்கும் கிராப் பண்ணிடுங்க. மாறி இருந்துச்சுன்னா இன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் முன்னால பில்டிங்கை 3 பார்ட்டா பிரிச்சு 3 போட்டோவா சேவ் பண்ணிருந்தோம்ல, அதோட பாட்டம் போர்ஷனை ஃபர்ஸ்ட் ஓவர்லேல ஆட் பண்ணுங்க. அத லேயர் 1க்கு சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி பில்டிங் கீழ இருந்து மேல வர மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி மிடில் போர்ஷன் ஓவர்லேல அந்த பாட்டம் போர்ஷன் செட்டில் ஆகிற இடத்துல ஆட் பண்ணுங்க. லேயர் 1க்கு சேஞ்ச் பண்ணுங்க. கீ ஃப்ரேம்ஸ் வச்சு மேல கொண்டு வாங்க. சேம் ப்ராசஸை டாப் போர்ஷனுக்கு பண்ணுங்க. மிடில் போர்ஷன் செட்டில் ஆகிற இடத்துல ஓவர்லேல அந்த டாப் போர்ஷனை ஆட் பண்ணுங்க. கீ ஃப்ரேம்ஸ் வச்சு கீழ இருந்து மேல வர மாதிரி பண்ணுங்க. எல்லா லேயர்ஸ்லயும் கீ ஃப்ரேம்ஸ்க்கு நடுவுல கிராஃப்ல போய் ஈஸின்னு கொடுங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளவு நமக்கு போதாது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணனும். நான் இதுக்கு ஒரு கிரீன் ஸ்கிரீனை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அதையும் ஓவர்லேல கரெக்ட்டா ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி பில்டிங்கும் ரிவீல் ஆகும்போது அதுல பிளேஸ் பண்ணனும். சோ அந்த கிரீன் ஸ்கிரீனை ஓவர்லேல ஆட் பண்ணிட்டு குரோமா கீ யூஸ் பண்ணி கிரீன் ஸ்கிரீனை ரிமூவ் பண்றேன். லேயர் 1க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்பதான் அது பின்னாடி போகும். அதை 3 வாட்டி டூப்ளிகேட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் பின்னாடி சேம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணி பிளேஸ் பண்றேன். இந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் முடிஞ்சது. இனிமே இதுல ஒரு ஷேக் எஃபெக்ட் இருந்தா நல்லா இருக்கும்ங்கிறதுக்காக வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்றேன். அதை இன்னொரு நியூ ப்ராஜெக்ட்ல இம்போர்ட் பண்றேன். எஃபெக்ட்ஸ்ல போய் ஷேக் எஃபெக்ட்டை சர்ச் பண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த சின்ன கட் தெரியாம இருக்க வைப்ரேஷன் ஃபிளாஷ் எஃபெக்ட்டையும் அதுல ஆட் பண்றேன். ஜூம் இன் அப்புறம் ரொட்டேஷன்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பார்த்தா சுட சுட பில்டிங் க்ரோயிங் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். அடுத்து இதே பில்டிங் வீடியோ வச்சு இந்த எஃபெக்ட்டையும் கிரியேட் பண்ணலாம். இந்த எஃபெக்ட்டுக்கு என்ன நேம் வைக்கலாம்? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. சரி, 3D பில்டிங் ஃப்ளோட்டிங் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். போன எஃபெக்ட் மாதிரியே CapCutல பில்டிங் ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணுங்க. பிகினிங்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அந்த போட்டோ ரூம் வெப்சைட்ல ரிமூவ் அன்வான்டட் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ல இந்த போட்டோவை இம்போர்ட் பண்ணி பில்டிங்கை ரிமூவ் பண்ணுங்க. அதை CapCutல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்ல போய் இந்த பில்டிங்கை 3 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈஸியா போன எஃபெக்ட் மாதிரியே இருந்துச்சா? இப்பதான் நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷன் உள்ள போகணும். அதுல இந்த டாப் போர்ஷனை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றேன். கீழ ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல கலர்ல போய் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். மேல லேயர்ஸ்ல போய் இந்த ஷேப் லேயரை பில்டிங் லேயருக்கு பின்னாடி மூவ் பண்ணுங்க. அப்புறம் அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் டூல் யூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி கட் பண்ணுங்க. அப்போ ஒரு சின்ன 3D ஃபீல் கிடைக்கும். சேம் ப்ராசஸை மிடில் போர்ஷனுக்கு பண்ணிடுங்க, பாட்டம் போர்ஷனுக்கு பண்ண வேணாம். CapCut அப்ளிகேஷன்ல இந்த 3 போட்டோஸையும் ஓவர்லேஸ்ல ஆட் பண்ணிட்டு ஆர்டரா அரேஞ்ச் பண்ணுங்க. மிடில் போர்ஷன் அண்ட் டாப் போர்ஷன்ல கீ ஃப்ரேம்ஸ் வச்சு அது மேல ஃப்ளோட் ஆகுற மாதிரி கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணுங்க. மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கே வந்துடுற மாதிரி இன்னொரு கீ ஃப்ரேம் ரெண்டுலயும் ஆட் பண்ணுங்க. கீ ஃப்ரேம்ஸ்க்கு நடுவுல கிராஃப் ஆப்ஷன்ல போய் ஈஸின்னு கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். லாஸ்டா வேணும்னா இந்த ஷேக் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, உங்க இஷ்டம் தான். இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் உங்க கை வச்சு எடுக்கலாம், வைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி. இந்த எஃபெக்ட்டோட நேம் பிளேசிங் த பில்டிங் எஃபெக்ட்னு வச்சுக்கலாம். எல்லாம் சும்மா நம்ம இருக்கிறது தான் கைஸ். இதுலயும் போன 2 எஃபெக்ட் மாதிரி முதல் ஸ்டெப் ஈஸி தான். பட் இந்த எஃபெக்ட்டுக்கு நீங்க வீடியோ ஷூட் பண்றது மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும். ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி மட்டும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணுங்க. அந்த வீடியோவை CapCutல இம்போர்ட் பண்ணுங்க. சேம் போட்டோ ரூம் வெப்சைட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. அதை CapCutல இம்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் பேக்ரவுண்ட் எரேசர் ஆப் யூஸ் பண்ணி இந்த கையோட சேர்த்து கட் பண்ணுங்க. அந்த பில்டிங்கை கெட்டுறது எவ்வளவு பொறுமையா கெட்டிருப்பாங்களோ அதே மாதிரி பொறுமையா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணீங்கன்னா இந்த மாதிரி என்னன்னே தெரியாம ஆயிடும். இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. சோ அதை பொறுமையா கட் பண்ணி CapCutல ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண போட்டோக்கு கீழ ஓவர்லேல ஆட் பண்ணுங்க. இப்போ அதோட எண்ட்ல 2 கீ ஃப்ரேம் வச்சு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல கர்சரை வச்சு அந்த போட்டோவை வெளியே மூவ் பண்ணுங்க. கீ ஃப்ரேம்ஸ்க்கு நடுவுல கிராஃப் ஆப்ஷன்ல போய் ஈஸின்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்டா தேவையான ஷேக் எஃபெக்ட் அப்புறம் வைப்ரேஷன் ஃபிளாஷ் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. இந்த பிளேசிங் த பில்டிங் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும்.
ஒரே பில்டிங் வச்சு எத்தனை எஃபெக்ட் கிரியேட் பண்றது? ஸோ லாஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட்டோட முடிச்சுக்கலாம். இந்த எஃபெக்ட் பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது பேர் கட் அவுட் எஃபெக்ட் தான். இது பில்டிங்னு மட்டும் இல்லை, எந்த ஆப்ஜெக்ட் வச்சு வேணாலும் கிரியேட் பண்ணலாம். கைஸ் இதுக்கும் நான் சொன்னதே சொல்லி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லா எஃபெக்ட்டுக்குமே சேம் ப்ராசஸ் தான். ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஆப்ஜெக்ட்டோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை ஓவர்லேல ஆட் பண்ணுங்க. அந்த ஓவர்லேல ஆட் பண்ண ஃபோட்டோக்கு கீ ஃப்ரேம்ஸ் வச்சு மேல இருந்து கீழே வர்ற மாதிரி பண்ணுங்க. கீ ஃப்ரேம்ஸ் நடுவில் கர்சரை வச்சு கிராஃப் ஆப்ஷன்ல போய் ஈஸின்னு செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓவர்லேல அந்த பில்டிங் கீழே விழும்போது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் வேணும். ஸோ இந்த கிரீன் ஸ்கிரீன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓகே தான். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு பில்டிங் மேல இருந்து கீழே விழும்போது சுத்தி இருக்க இடம்லாம் அதிர வேண்டாமா? ஸோ ஒரு ஷேக் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பில்டிங் கீழே வந்ததும் அதுல ஒரு வைப்ரேஷன் ஃபிளாஷ் எஃபெக்ட் ஆட் பண்றேன். இந்த கட் அவுட் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். அவ்வளோதான் கைஸ், ஒரே பில்டிங் வச்சு இந்த எஃபெக்ட்லாம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ நம்ம சேனல்ல வீக்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இனிமே அட்லீஸ்ட் 2 வீடியோ ஆச்சும் வீக்லி அப்லோட் பண்ணணும்னு ஒரு முயற்சியில் இருக்கேன். ஸோ அடுத்து இதை விட யூஸ்ஃபுல்லா சூப்பரா ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.